ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சைவ முட்டை ஆம்லேட் போட போகிறோம். அதுக்கு வந்து நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஜீரகம் வந்து கையில் நல்லா தேய்ச்சிட்டு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா இதை வந்து நம்ம முட்டை மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி பச்சை மிளகாய், கேரட் எல்லாமே நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே அதில் சேர்த்துட்டு இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டுறணும். சின்ன சின்னமாக கட் பண்ணி போட்டு நல்லா அடிச்சுட்டு நம்ம எப்பவும் போல் முட்டை ஆம்லேட் ஊற்றுவோம்னா அதே மாதிரியே தோசைக்கல்லில் நம்ம ஊற்றி, ஆனால் மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி போட்டு நம்ம எடுக்கணும். ஏன்னா கடலை மாவு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வேகாமல் எடுத்துடாமல் நல்லா 2 பக்கமும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் போட்டு திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான சைவ முட்டை ஆம்லேட் ரெடிங்க. தேங்க்யூ. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.